Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Cam Explain Shukri Day 5 MCQ challenge தெரிஞ்சிருக்கோம். 92 நாளுக்கு ஒருக்கா ரெண்டு சேர்த்து இன்ஷால்லா பதிவிட பார்க்குறேன். இன்ஆர்கானிக் ஃப்ரீ ப்ராக்டிஸ் முடிஞ்சு அடுத்து இன்ஆர்கானிக் பேப்பர் கிளாஸ் பெய்ட் பேப்பர் கிளாஸும் கைனடிக் ஃப்ரீ ரிவிஷனும் அதுக்குரிய பேப்பர் கிளாஸும் பெய்டாக நடக்கும். இன்ஷால்லா தொடர்ந்து டெய்லி எம்சிக்கு ஃப்ரீயாக நடைபெறும். அந்த வகையில் டே 5ல 9வது கேள்வி நினைக்கிறேன். வெயிட் எஸ் சேர்வை ஏனானது 2,4 இருநூற்றி கிலோகிராம் நிறமற்ற வில்வதை தருகின்றது. 2,4 இருந்தா 2,4 டிஎன்பிஹெச்சோட என்ன அல்டிஹைட் அல்லது கீட்டோனா இருக்கு. ரைட், இது எல்லா விடையுமே அப்படித்தான் காணப்படும். ரைட், அடுத்து சேர்வை ஆனது H+K-MnO4 சேர்க்கும் போது நிறமற்று போகும். அப்ப H+K-MnO4 என்ன? அது ஒரு ஒட்சியேற்றி. ரைட், கீட்டோன்கள் ஒட்சியேற்றம் அடையாது, அல்டிஹைடுகள் ஒட்சியேற்றம் அடையும். பட் இதுல தந்திருக்கு என்ன? H+K-MnO4. ரைட், கீட்டோன் ஒட்சியேற்றம் அடையும், அல்டிஹைடுகள் ஒட்சியேற்றம் அடையாது. ரைட், ஆகவே இது என்னவா இருக்கலாம்? ஒரு அல்டிஹைட்டா இருக்கலாம். கேள்வியில பாருங்க, எங்க அல்டிஹைட் இருக்கா? எஸ், அல்டிஹைட் இருக்கு. என்ன? 4வது அல்டிஹைட். அதோட சேர்ந்து ஒட்சியேற்றம் அடையக்கூடிய என்ன? ஆல்கஹால்கள் ஒட்சியேற்றம் அடையக்கூடியது. ரைட், அது இருக்கட்டும். ஆல்கஹால் ஒட்சியேற்றம் அடையக்கூடியது. அப்ப இது ஆல்கஹால்கள் 2வது வரும், 5வது வரலாம். ரைட், மத்த எல்லாம் கேன்சல். விளங்கிட்டானே? அடுத்தது சேர்வை ஏ ஆனது பிசிசியுடன் தாக்கமுடைந்து உருவாகும் சேர்வை பி ஆனது தொழிலின் சோதனை பொருள் வெள்ளையாடி. வெள்ளையாடியா? வெள்ளையாடி எப்படி தோற்றுவிக்கும்? ஏஜி. இது எங்க இருந்து வரும்? தயாரிப்பு தாக்கம் மாதிரி கிட்டத்தட்ட எழுதுது. இது என்ன? கீட்டோன்ல இருந்து வருதா? கீட்டோன்ல இருந்து வருது. எஸ், வந்துட்டு. ரைட், இப்ப கேட்டிருக்கு எது? ஒட்சியேற்றத்தின் மூலம் பில இருந்து தானே, சாரி, பில இருந்து தான் கீட்டோன் வந்திருக்கு. பிசிசி அடிக்க, பிசிசி அடிக்க ஏக்கு H+K-MnO4. H+K-MnO4. ரைட், இப்ப பிசிசி அடிக்க தானே இது வருது. அப்ப இது பிசிசி அடிக்க முடியும் என்னவா இருந்திருக்கும்? CH2OH. இது என்ன? ஒரு முதல் ஆல்கஹோலா மட்டும்தான் இது காணப்படலாம். ஆகவே நான் 4வது விட தந்திருக்கனே. 4வது விட என்ன? அது ஒரு புடை ஆல்கஹால் காணப்படுது, அதோட ஒரு அல்டிஹைட் காணப்படுது. அல்டிஹைடு திருப்பி ஒட்சியேற்றம் அடிச்சு அல்டிஹைடா மாத்தலாமா? பிசிசி ஒட்சியேற்றம் அடிச்சு திருப்பி பிசிசியா மாறுமா? அப்ப 4வது விட வராது. இப்ப 2வது 5வது பார்ப்போம். 2வதுல துணை ஆல்கஹால் இருக்கு, வருமா? துணை ஆல்கஹால் இருந்தா வராது. 5வது விடைய பாருங்க. ரைட், ஆகவே என்ன ஆன்சர்? 5th ஆன்சர். ரைட், துணை புடை ஆல்கஹால்னா என்னன்னு அது பேசிக், அதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவுதான் அதுக்குரிய விளக்கம் தந்திருக்கு. ரைட், இப்ப நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே மூவ் ஆகும். 10வது கேள்வியா? இதுக்கு மேல ரெக்கார்ட் ஆயிட்டோ தெரியல, பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அது என்ன எல்லாம் எழுதி தானே காட்டிருக்கேன், விலங்கல் ஆட்டோருக்கா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், இப்ப 10வது கொஸ்டினை பார்ப்போம். AL 18 கிராம் மிக எண்ணெய் யோஜனம் தாக்கமடைந்து கிடக்கும் H2O-இன் மோல் அளவு தந்திருக்கு.
ரைட், மைக்ல சார்ஜ் போயிடுது இப்போ. ஓகே ரைட், டன். இப்போ இதை பாருங்க, இது சரி. இப்போ பீஜமான குணாப்படி 2க்கு 3, 7க்கு H2, 2க்கு 3. இப்போ 7 மூளை கண்டா 18/27 கீழே தந்துருக்கு 2/3. அப்ப இங்க 2/3க்கு என்ன வரப்போகுது? ஒரு மூணு. அதுல கேள்வி கேட்டுக்கு பாருங்க, ஒரு மூணு வரப்போ H2 வரப்போற மோல், ஒரு மோல், 2வது விட. ரைட், 2. ஓகே, ரைட். எல்லாரும் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் வீடியோக்களை இன்ஷால்லா சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.